அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எழுந்து நின்று மரியாதை செலுத்தலாமா? அதாவது யாராவது வந்தால் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவதை நாம் காணுகின்றோம். வயதில் பெரியவர், ஆசிரியர், தலைவர்கள், முதலாளிகள், நிர்வாகிகள், மேலதிகாரிகள் போன்றோருக்காக மற்றவர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவதை உலகமெங்கும் காண்கின்றோம். மேல்நிலையில் உள்ளவர்கள் இந்த மரியாதையை உளமாற விரும்புவதையும் நாம் காண்கின்றோம். ஆனால் இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி இல்லை. எந்த மனிதரும் எந்த மனிதருக்காகவும் மரியாதை செய்யும் விதமாக எழுந்து நிற்கக்கூடாது. அதாவது மரியாதை செய்யும் விதமாக எழுந்து நிற்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். நபிகள் நாயகத்துக்கு பின் முஸ்லிம் சாம்ராஜ்யத்தின் 5வது அதிபராக திகழ்ந்தவர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வெளியே அவர்கள் வந்தபோது அவரை கண்ட அப்துல்லா பின் ஷுபைர் அவர்களும் இப்னு ஸாஃபான் அவர்களும் எழுந்து நின்றனர். உடனே மஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமருங்கள் என்றனர். தனக்காக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவியுற்றுள்ளேன் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நூல்கள் திருமிதி 2769லும் அபுதாவுத் 4552லும் பதிவாகி உள்ளது. மன்னருக்காக கூட மக்கள் எழக்கூடாது. அவ்வாறு எழ வேண்டும் என்று எந்த முஸ்லீமும் எதிர்பார்க்கவும் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அறிவித்து சென்றதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் அறிகிறோம். உலகத்தில் நபிகள் நாயகத்தை விட எங்களுக்கு விருப்பமான ஒருவரும் இருந்ததில்லை. ஆயினும் அவர்கள் எங்களை நோக்கி வரும்போது கூட நாங்கள் அவர்களுக்காக எழமாட்டோம். இதை அவர்கள் கடுமையாக வெறுப்பார்கள் என்பதே இதற்கு காரணம். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல்கள் அஹமது 12068லும் 11895லும் திருமிதி 2678லும் பதிவாகியுள்ளது. தமக்காக மக்கள் எழக்கூடாது என்பதை எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்பதற்கு பின்வரும் நிகழ்ச்சிகளும் சான்றாக உள்ளது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தபோது அவர்கள் உட்கார்ந்த நிலையில் தொழுகை நடத்தினார்கள். நாங்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதோம். அவர்கள் திரும்பி பார்த்தபோது நாங்கள் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார்கள். சைகை மூலம் எங்களை உட்காரச் சொன்னார்கள். நாங்கள் உட்கார்ந்த நிலையில் அவர்களை பின்பற்றி தொழுதோம். தொழுகையை முடித்தவுடன் பாரசீக ரோமபுரி மன்னர்கள் அமர்ந்திருக்க மக்கள் நிற்பார்களே அது போன்ற செயலை செய்ய முற்பட்டு விட்டீர்களே, இனி மேல் அவ்வாறு செய்யாதீர்கள். உங்கள் தலைவர்களை பின்பற்றி தொழுதுங்கள். அவர்கள் நின்று தொழுகை நடத்தினால் நீங்கள் நின்று தொழுதுங்கள். அவர்கள் உட்கார்ந்து தொழுகை நடத்தினால் நீங்கள் உட்கார்ந்து தொழுதுங்கள் என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம் 701ல் பதிவாகியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுதபோது மக்களும் உட்கார்ந்து தொழுதார்கள். புகாரியில் நிறைய ஹதீஸ்களில் காணலாம். யாருக்கேனும் நிற்க இயலாத அளவுக்கு உடல் உபாதை ஏற்பட்டால் அவர்கள் உட்கார்ந்து தொழ அனுமதி உண்டு. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுவித்தார்கள். ஆனால் பின்னால் தொழுதவர்களுக்கு எந்த உபாதையும் இல்லாதால் அவர்கள் நின்று தொழுதார்கள். அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு மரியாதை செலுத்துவதற்காக நிற்கவில்லை என்று நாம் இதன் செய்தியின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.